வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவை ஒட்டி சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உட்பட அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டு களித்தனர். அவர்களை தொடர்ந்து காவல் படை பெண்கள் பிரிவு, லோக்கல் போலீஸ் விமன், தொடர்ச்சியாக அணிவகுத்து வருபவர்கள் காவல்துறை இசைக்குழு, போலீஸ் பேண்ட், அவர்களை தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து புதுச்சேரி ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி, மறைமலை அடிகள் இப்போது புதுச்சேரியின் துறை கலைஞர்களும் கலை நிகழ்ச்சிகள். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆளுநர் மாளிகை, புதுச்சேரி சட்டப்பேரவை, தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், தலைவர்களின் சிலைகள், புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. சட்டப்பேரவை அலுவலகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு விளக்குகளால் அரசு அலுவலகங்கள் ஜொலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3,06,119 உயர்ந்துள்ளது. பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரூபாய் 112 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட முழுமையான தானியங்கி மற்றும் கண்ணிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் தேசிய பால்வள வளர்ச்சி திட்ட பங்காக ரூபாய் 46.27 கோடியில் முதல் தவணையாக ரூபாய் 13.88 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து ரூபாய் 34.35 கோடியில் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையின் உற்பத்தி திறன் நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டரிலிருந்து 20,000 லிட்டராக விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகியவற்றை இணைக்கும் மேம்பாலம் ரூபாய் 483.51 கோடி மதிப்பீட்டில் அமைக்க மத்திய அரசு சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் மூலம் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் உட்பட பல்வேறு திட்டங்கள் அறிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநாட்டு மேடையில் இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வெளியுறவு கொள்கையை தவறாக பேசியதோடு ஒரு வெளிநாட்டு பெண் தலைவரை குறித்து மிகவும் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெண்களை தாயாகவும் தெய்வமாகவும் மதித்து போற்றும் உன்னத பண்பாடு கொண்ட இந்திய திருநாட்டில் உலக அரங்கில் மதிக்கப்படும் இத்தாலி நாட்டின்
பெண் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களை பற்றி பொது மேடையில் நகைச்சுவை என்ற பெயரில் இவ்வளவு மலிவான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டது கண்டனத்திற்குரியது. நமது நாட்டின் பாரத பிரதமரின் உலக ராஜதந்திர முறைகளை மதிக்காமல் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ராகுல் காந்தி நடந்து கொண்டது அவரது தரம் தாழ்ந்த அரசியலையே காட்டுகிறது. பொது மேடையில் நாட்டின் பிரதமரை தவறாக பேசி பெண்களுக்கு சிறிதும் மரியாதை தராமல் வெளிநாட்டு பெண் பிரதமரை கிண்டல் செய்த ராகுல் காந்தி இந்தியாவின் உயரிய எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் என்ற முறையில் இந்திய பண்பாட்டை கொச்சைப்படுத்திய ராகுல் காந்தியின் இந்த தரக்குறைவான மற்றும் பொறுப்பற்ற செயலை மிக கடுமையாக கண்டிக்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அவர்களின் தியாகத்தையும் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், கட்சி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் வாய்க்கால்களில் கழிவு நீரை சுத்தப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி கழிவு நீரில் துர்நாற்றத்தை போக்கு நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை கிருஷ்ணா நகர் பகுதி முழுவதும் இன்று தெளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயகத்தின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். இதேபோல் இத்திட்டம் காமராஜ் நகர் தொகுதி வாய்க்கால் முழுவதும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சத்தியவாணி, கிருஷ்ணா நகர், பண்டா கிருஷ்ணா நகருக்கும் சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு. அதனால் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், மாலிஷ் சார்கிட்ட. அவங்க சாக்கடை எடுத்துட்டு மருந்து அடித்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. பேர் எல்லப்பன். நான் கிருஷ்ணா நகரில் ஒரு 10 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன். இங்கே அந்த வாய்க்கால் அடைச்சிக்கின்னு ரொம்ப நாற்று ரொம்ப இதாக இருந்தது. அதால் ஐயா கிட்ட சொல்லி இதுமாரி ஐயா அனுப்பிச்சி எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிறாரு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. காரைக்கால் கடற்கரை சாலையில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆட்சியர் இசிதா ரெட்டி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச் ஆகியோருடன் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் 2026-27 சம்பா தாளடி சாகுபடிக்காக நெல் மற்றும் விதைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 16.63 கோடியில் 50 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டடம், ரூபாய் 7.45 கோடியில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து சிறப்பிடம் பெற்ற பள்ளிகள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கதர் துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருகின்றார்கள் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியின் காட்டுக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள்.
புதுச்சேரி அருகே உள்ள ஆறுகளில் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிகாலை பான்ஃபயர் எனப்படும் நெருப்பு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதிரி மந்திர வளாகத்தில் உள்ள ஆம்பி தியேட்டரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு அமைதியான முறையில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நெருப்பு ஏற்றப்பட்டு ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகள் நினைவு கூறப்பட்டன. ஆண்டுதோறும் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்தநாளை ஒட்டி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ஆரோவில்லில் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் குடியிருப்பு பகுதியில் சுதந்திர இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. முன்னதாக சங்க தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், முன்னாள் செயலாளர் உத்ராடம், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், துணை பொருளாளர் ரஞ்சித் ஆகியோர் மாணவர்கள் குழந்தைகளுடன் குடியிருப்பு பகுதியின் பிரதான சாலை வழியாக கையில் தேசிய கொடி ஏந்தி வீட்டை காப்போம் நாட்டை காப்போம் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக குடியிருப்பு பகுதி மின் அலுவலகம் அருகே தேசிய கொடியை கொண்டு வந்தனர். அங்கு காலாப்பட்டு காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் கிருமாகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுத்துக்கோள், பிஸ்கட் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் அன்பு மற்றும் அன்பழகன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அரவிந்தரின் 154வது பிறந்த நாள் இன்று சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி அதிகாலை முதலே அரவிந்தர் ஆசிரமத்திற்கு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து அரவிந்தருக்கு மரியாதை செலுத்தினர். சிறப்பு வழிபாடுகள், மக்கள் ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. பக்தர்களின் தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய அறைகள் திறந்து வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறைகளை பார்வையிட்டு ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். பிறந்தநாள் நிகழ்வை ஒட்டி ஆசிரமம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பக்தர்களின் வருகையை முன்னிட்டு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் அனைத்து வாய்க்கால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு பிரச்சினையை கொண்டு சென்றதை தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணி நிறுவனத்தினர் இணைந்து அடைப்புகள், குப்பைகளை அகற்றி வருகின்றனர். பணிகளை ஆய்வு செய்த எம்எல்ஏ அனைத்து கால்வாய்களையும் முழுமையாக சுத்தம் செய்து தூர்வாரப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்ற வேண்டும் என்றும் 1 வாரத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு ஆடிப்புறம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக நேற்று அம்மனுக்கு வளைகாப்பு நலங்கு வைபவம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் அறங்காவல் குழு சார்பில் பூரணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டையில் 80வது சுதந்திர தின விழா 31வது ஆண்டாக நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தியவர் விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். விழாவில் நமச்சிவாயம், மாசிலாமணி, கலைவாணர், ஆனந்தர், கோவிந்தசாமி, தண்டபாணி, காமராஜ், கௌதம், சன்ஷேன், விநாயகமூர்த்தி, மகேஷ் என்கிற மகாராஜன் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பிபிஎஸ் ரமேஷ்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரைக்காலில் பாஜக
பாஜக சார்பில் ஆகஸ்ட் 14 தேச பிரிவினை நாள் வரலாறு மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன், எம்எல்ஏ TKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் பங்கேற்றார். கருத்தரங்கில் தேச பிரிவினையின் வரலாறு, அதன் பாதிப்புகள் மற்றும் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பேசப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய அமைச்சர் ராஜசேகரன் 5 தொகுதி இலட்சியம் 4 தொகுதி நிச்சயம் என்ற இலக்குடன் தேர்தலை சந்திக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தார். இன்று கருத்தரங்கம் தேச பிரிவினை சோக வரலாறு மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் தலைப்பில் அஸ்வத்தாமன் சார் அவர்களும், சோக பிரிவினை சோக வரலாறு தலைப்பில் நாராயணதாஸ் அவர்களும் பேசினாங்க. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி சிறப்பாக நடத்திட்டு இருந்த நம்ம மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு வழங்கிய ராகவேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடுத்தபடியாக நமது அருள்முருகன் செய்தி தொடர்பாளர் அவர்களுக்கும், நிறைவு திருப்பட்டம் தொகுதி எம்எல்ஏ TKSM மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் நமது நிர்வாகிகள் அனைவருக்கும், சங்கத்திலிருந்து வந்திருக்கிற அனைவருக்கும், பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேச பிரிவினை பற்றியும் உன்னத பாரதத்தை பற்றியும் பேசலாமான்னு நினைச்சேன். 2 பேரும் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அவங்க சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நம்ம அது வேணாம். நம்ம சுதந்திர தினத்துக்கு நன்றி சொல்லுவோம். நமது பகுதியிலேயே சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க அருணசாமி நாயக்கர். அப்புறம் சொன்ன சாரோட அப்பாவே ஒரு சுதந்திர போராட்ட தாங்கி தான் NG ராஜன் அவங்க தான். அவங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா முத்தையா பிள்ளை, திருமாவளத்தில் முத்தையா பிள்ளை. அது மட்டும் இல்லை, நமது நிறைவு திருப்பட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோட பெரியப்பாவும் சுதந்திர போராட்ட தாங்கி தான். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வரலாறு நமக்கு தெரியாமல் இருக்கு. இந்த முத்தையா பிள்ளைங்கிறவர் சொன்னானே, அவங்களோட மகன் ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் யார் யார் எவ்வளோ பேர் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அருணசாமி நாயக்கர் சொன்னாங்க சாரு, அவங்க நமது கோயிலில் உள்ள மரதலிங்கத்தையும் காப்பாற்றி கொடுத்தாருங்கிறதும் அந்த புக்கில் இருக்கு. இதுமாரி பல வரலாறு பெற்ற நம்ம ஊர் சிறப்பான ஊர். அதுபோல இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இன்னும் நினைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்னன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு கடுகு தெரியாதுங்கிற மாதிரி நம்ம தெரியாத இளைஞர்கள் நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். ஒரு சின்ன மணிமண்டபமே கட்டி வச்சிருந்தாங்க, இப்போ வீணா போய் கிடக்கு. அதுபோல நம்ம இந்த நேரத்திலேயாவது நம்ம ஒவ்வொருவரும் அவங்களோட சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து அவங்களோட தியாகங்களையும் அவங்களோட இதையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் நம்ம வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆகிறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேற்றுமை ஒற்றுமை நம்ம அப்படிதான் நம்ம இருக்கோம். வலிமையான இந்தியா, வளர்ச்சி அடைந்த இந்தியா, இப்படிதான் நம்ம இருக்கோமா தவிர அது எல்லாமே கட்டுக்கோப்பாக நம்மளோட பழமையான கருத்துக்களையும் பழமையான நமக்கு நாட்டில் ஆண்ட மன்னர்களாக இருக்கட்டும், நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவங்களையும் அவங்களுடைய திறமையும் சார் சொன்னது போல நம்ம அந்த காலத்துல எல்லாமே வச்சிருந்தோம். வான சாஸ்திரத்திலிருந்து எல்லா சாஸ்திரங்களும் நம்மகிட்ட கணக்கு எல்லாமே இருந்தது. ஆனா அதை நம்ம ரெக்கார்டா எடுத்து வைக்காதனால எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடிட்டு போயிட்டாங்க. வேப்பலையிலேருந்து மஞ்சள்லேருந்து எல்லாத்துக்குமே வெளிநாட்டுக்காரங்க உரிமை கொண்டாடுறாங்க. எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு பரவாயில்ல நம்ம போராது தான் காரணம். நம்மளோட உரிமைக்கு நம்ம போராடி ஆகணும். அப்போதான் நம்ம இன்னும் சீக்கிரமா நம்ம நாடு வல்லரசு ஆகும். அதுக்காக நம்ம பாரத பிரதமர் 4 மணி நேரம் தான் தூங்குறாரு, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. நம்மளே டயர்ட் ஆகிட்டு யோசிக்கிறோம், அவர் எப்படா அவர் இந்த வயசுல இப்படி ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிரமமா இருக்கு. எப்படா அவர் எப்போ பார்த்தாலும் அவரோட முகத்துல பொலிவான முகத்தையும் பார்க்குறோம்.
எங்கேயாவது ஒரு இடத்துல கூட டயர்டாயோ சோகமாகவோ அவர் உட்கார்ந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட நல்ல ஒரு மனிதர் பாரத பிரதமராக நமக்கு கிடைச்சது பெருமை. நிச்சயமா அவரோட கனவை நம்ம நினைவாக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு கேட்டு உங்க அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன்னு. நம்ம எம்எல்ஏ சொன்னாங்க 2 பேர் இருக்கோம் எம்எல்ஏன்னு. இந்த இடத்தோடய நம்ம இருந்துக்க கூடாது. நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் தலைமைக்கு. நம்மளோட லட்சியம் 5, நிச்சயம் 4வது இருக்கணும்னு சொல்லி கட்சிக்காரங்க சொன்னா இந்த தொகுதி, இந்த காரைக்காலில் 5 தொகுதி இருக்கு. லட்சியம் 5, நிச்சயம் 4வது எடுத்து அவங்க அடுத்த முறைங்கிறது தான் என்னோட இது. அதுக்கு நம்ம கட்சிக்காரங்க அனைவரும் தீவிரமாக உழைக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரைக்கால் வடக்கு தொகுதி அன்பு நகரில் பாஜக சார்பில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. மாநில இணையமைப்பாளர் கே. கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் எம்எல்ஏ மீனாட்சி சுந்தரம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனாக்களை வழங்கினார். விழாவில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். கிருஷ்ணநகர் 20வது பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 16ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மகோற்சவம் வரும் ஆகஸ்ட் 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி 13ஆம் தேதி காலை பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதையொட்டி 13ஆம் தேதி காலை பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. 14ஆம் தேதி காலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், பொங்கல் படைத்தல், மாலை சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இரவு 7:30 மணியளவில் ஸ்ரீ கங்கையம்மன் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சேங்கர் நீரம்மன் கோவில் 1ஆம் ஆண்டு தேர் உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் சிறப்பு பூஜைகள், அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா, தெருக்கூத்து, இன்னிசை கச்சேரி, ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 1ஆம் ஆண்டு தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை சிறப்பு பூஜைகள் மற்றும் செடல் அழகு போடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை 3 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ சேங்கர் நீரம்மன் எழுந்தருள பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் மேல் சாத்தமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம மக்கள் சார்பில் செய்யப்பட்டிருந்தன. விழா ஏற்பாடுகளை தர்மகர்த்தா மற்றும் மேல் சாத்தமங்கலம் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து வருகின்ற 16ஆம் தேதி மஞ்சள் நீர் நிகழ்ச்சியும் இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி அடுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தில் குடியிருப்புகள் மத்தியில் உள்ள சாராய கடையால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, திருட்டு, வழிமுறை, பாலியல் சீண்டல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் குடியிருப்பு மத்தியில் உள்ள சாராய கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி லிங்காரெட்டிப்பாளையம் கிராம மக்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கலால்துறையும் அரசும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று 80வது சுதந்திர தின கொண்டாடும் நிலையில் ஊருக்கு மத்தியில் உள்ள சாராய கடையிலிருந்து தங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி சுதந்திர தின விழாவை தேசிய கொடி ஏற்றி கொண்டாடிய லிங்காரெட்டிப்பாளையம் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டிரிக்குப்பம் போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தற்பொழுது தற்காலிகமாக இந்த கடை மூடப்படுவதாகவும் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களுக்கு கூறும்பொழுது, பொதுமக்கள் இன்று போராட்டம் நடத்தியதால் சாராய் கடை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த கடை நிரந்தரமாக மூட வேண்டும். மூடினால்தான் கிராமத்தில் குற்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கும். எனவே உடனடியாக கலால்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் தேசிய கொடி ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி கண்காணிப்பாளர் சுகுமார், இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள், எல்டிசி ஆறுமுகம், சின்னது, வரி தண்டாளர்கள், முருகவேல், நாகராஜன், ராஜேந்திரன், பழனி, கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள், அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுத்துப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று 80வது சுதந்திர தின விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தொடக்கமாக கல்லூரி விளையாட்டுத் திடலில் கல்லூரி மாணவர்கள் பேண்ட் வாத்தியம் இசைக்க முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் முன்னிலையில் ஸ்வெல்லிங் ஃபவுண்டேஷன் இந்தியா ட்ரஸ்டி பிந்து விஜய் மோடி அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். விழாவில் மாணவ மாணவிகள், கல்லூரி மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் முன்னிலையில் கொடைப்பாடல், தாயின் மணிக்கொடை பாரின் மற்றும் ஜெயதி ஜெயதி பாரத மாதா எனும் தேசபக்தி பாடல் பாடப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி அரங்கில் நடைபெற்ற சிறப்பு சுதந்திர தின விழாவை சிறப்பு விருந்தினர், முதல்வர், மேலாளர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து விடுதலை போரில் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் பாரத மாதாவிற்கும் புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினரை முதன்மை செயல் அலுவலர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் முன்னிலையில் முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் அவர்களும் மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் அவர்களும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். சிறப்பு விருந்தினர் பிந்து விஜய் மோடி அவர்கள் தனது சுதந்திர தின உரையில் சுதந்திரத்திற்காக விலை மதிக்க முடியாத தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்ந்தார். சரியான எதிர்கால வளர்ச்சிக்கு சரியான வேலைக்கு கனவு காணுங்கள். நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததால் நாம் இங்கு அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூடியுள்ளோம். சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு இளைஞரும் திறன்கள் படைத்தவர்கள், கண்ணியம் மிகுந்தவர்கள் மற்றும் வாய்ப்புகளை பெற தகுதியுடையவர்கள். மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மட்டுமின்றி ஆத்ம நிர்பரதா தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இங்கு தொழிற்கல்வி பயில்கிறீர்கள். இக்கல்லூரியில் நீங்கள் தொழிற்கல்வியை பயின்று திறன்மிக்கவராக மாறும்பொழுது உங்களுக்காக மட்டும் சம்பாதிப்பதில்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கிராமத்தையும் நமது தேசத்தையும் கட்டமைக்கிறீர்கள். பிறரை சார்ந்திருப்பதிலிருந்து விடுதலை பெற்று சொந்த காலில் நிற்பதே சுதந்திரத்தின் உண்மையான பொருள். தொடர்ந்து கல்லூரி நிறுவனர் இயக்குனர் ஜி.வி. சுப்பிரமணியத்தை நினைவு கூர்ந்தார். ஒருவர் சொந்த காலில் நிற்க தொழிற்கல்வியும் திறமையும் அவசியம் என்பதை முழுமையாக நம்பினர். கிராமப்புற இளையோர் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காக சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியை அவர் துவங்கினார். மாணவர்கள் கற்கும் கட்டிடம், தொழிற்பயிற்சி கூடம், பயிற்சி செய்யும் இயந்திரங்கள், கற்பிக்கப்படும் பாடங்கள் அனைத்தும் ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் உருவானவை. இறுதியாக சுதந்திர போராட்ட வீரர்களும் ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நான் சொல்லும் உறுதிமொழியை பின்பற்றுங்கள். திறமைசாலியாக இருங்கள். உங்கள் தொழிலில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் பகுதியில் சிறந்த மின்சார நிபுணராக, தையல்காரராக, கணினி இயக்குபவராக அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை வல்லுநராக உருவெடுங்கள். மேலும் ஒழுங்காக இருங்கள். கடின உழைப்பும் நேர்மையும் விட்டுக் கொடுக்க முடியாதவை என்று எங்கள் ஆசிரியர் கற்பித்தார் என மாணவர்களிடையே நினைவு கூர்ந்தார். சேவையாற்றுங்கள். உங்கள் திறமையை பயன்படுத்தி மற்றவர்களை மேம்படுத்துங்கள். அதுதான் இக்கல்லூரி நிறுவனர் இயக்குனர் ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களின் வாழ்க்கையாக இருந்தது என நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நர்சிங் பிரிவில் படிக்கும் ஆசனி மற்றும் ஆதிலட்சுமி விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தியாகங்களை நினைவு கூர்ந்தனர். ஆட்டோமொபைல் பிரிவு மாணவர்கள் மற்றும் நர்சிங், தையல்கலை, பியூட்டிஷியன் பயிலும் மாணவிகள் சிறப்பு யோகாசனம் செய்து காட்டினர். பியூட்டிஷியன் பிரிவு படிக்கும் மாணவிகள் சமூக விழிப்புணர்வு நாடகம் நடத்தி காட்டினர். தொடர்ந்து 80வது சுதந்திர தின விழா கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, பேச்சு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக கல்லூரி மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் நன்றி தெரிவிக்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் பல்வேறு வேடங்கள் மற்றும் கதாபாத்திரங்களை ஏற்று கலந்து கொண்டார்கள். விழாவில் பங்கேற்ற நடிகர்களை நடிகர் சங்க தலைவர் மற்றும் நடிகருமான
பாண்டிசெல்வம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பல்வேறு வேடங்களில் பங்கேற்று விழாவை சிறப்பித்த புதுச்சேரி நடிகர்களின் முயற்சிக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி சின்னையன்பேட்டை அரசினர் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் கிளப் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. லயன்ஸ் கிளப் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் கவர்னர் சுபாஷ் சந்திர போஸ், முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சாம்ராட், சித்ரா தேவி, விவேகானந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியை வரவேற்றார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் அணிவகுப்பு மரியாதைகள் தனியார் பள்ளிகள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 3வது முறையாக முதலிடம் பிடித்து கோப்பை வென்றது. வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்துராஜ், முதல்வர் ஜெயந்திராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் பயிற்சியாளர்களை பாராட்டி கௌரவப்படுத்தினர். புதுச்சேரி மூலகுளம் டாக்டர் எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள பெத்தசெமினார் CBSE பள்ளியில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் மாணவர்களின் பிரம்மாண்ட உலக சாதனை முயற்சி இன்று காலை 10:30 மணிக்கு துவங்கியது. நிகழ்வின் சிறப்பம்சமாக பள்ளி மாணவர்கள் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பில் இடம் பிடிக்கும் நோக்கில் பல்வேறு வியக்கத்தக்க உலக சாதனை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக வேகமான பறவைகளின் பெயர்களை அடையாளம் காணுதல், உலகத்தரம் வாய்ந்த தங்க சுரங்கங்களின் பெயர்களை கூறுதல், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் விளையாட்டு பெயர்களை சட்டென குறிப்பிடுதல், மேலும் கணித அட்டவணைகள் மற்றும் சூத்திரங்களை நொடிகளில் ஒப்பித்தல் உள்ளிட்ட தனித்துவமான திறமைகளை மாணவர்கள் நிகழ்த்தி காட்டி அசத்தி வருகின்றனர். விழாவில் தமிழ்நாடு ஆளுநரின் படைத்துறை உதவித் தலைவர் டாக்டர் பிரசன்னகுமார் MBBS IPS அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை படைக்கவிருக்கும் மாணவர்களை நேரில் வாழ்த்தி ஊக்கப்படுத்தினர். தேசப்பற்றை போற்றும் சுதந்திர தின விழாவும் இளம் மாணவர்களின் அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தும் உலக சாதனை முயற்சியும் இணைந்து புதுச்சேரி கல்வி வட்டாரத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதுடன் பொதுமக்களின் பாராட்டுகளையும் குவித்து வருகின்றது.
80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் பாஜக சார்பில் திரங்கா பேரணி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தேசிய கொடி ஏற்றி கொடியசைத்து பேரணி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேசிய கொடிகளை ஏந்தியபடி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பேரணியாக புறப்பட்டு சென்றனர். முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியிலிருந்து துவங்கி இந்த திரங்கா பேரணி புதுச்சேரியின் முக்கிய சாலைகள் வழியாக நகரின் பல்வேறு பகுதிகளை கடந்து சென்றது. பேரணியில் பங்கேற்றவர்கள் தேசிய கொடி ஏந்தியபடி தேசப்பற்றி வெளிப்படுத்தும் வகையில் உற்சாகத்துடன் அணிவகுத்து சென்றனர். சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையிலும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையிலும் இந்த திரங்கா பேரணி நடத்தப்பட்டதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பேரணி நடைபெற்ற முக்கிய சாலைகளில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றதால் புதுச்சேரியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் உற்சாகம் களை கட்டியது. செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.